வெள்ளி வணக்கம் நேத்ராவோடு இணைந்திருக்கணும். வணக்கம் நேத்ராவின் இரண்டாவது கலந்துரையாடல் பகுதிக்குள் இப்போது நாங்கள் செல்ல போகின்றோம். இன்று தேசிய இளைஞர்கள் தினம். எனவே இன்றைய தினம் இளைஞர்களாக இருக்கின்ற இளைஞர் தினத்தை அனுசரித்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் முதலிலே சொல்லிக் கொள்கின்றோம். பொதுவாக இந்த இளைஞர்கள் தான் எதிர்காலத்தை நிர்ணயிக்கப் போகிறவர்கள், தீர்மானிக்கப் போகிறவர்கள். ஒரு நாடாக இருக்கலாம், ஒரு வீடாக இருக்கலாம், இளைஞர்களுடைய கையிலே தான் இருக்கிறது. எனவே இந்த இளைஞர்களை பாதுகாக்க வேண்டிய கடற்பாடும் பொறுப்பும் சமூகத்துக்கு இருக்கிறது. எனவே அந்த இளைஞர்களை மையப்படுத்தி இன்று சமூகத்திலே பல்வேறுபட்ட முன்னெடுப்புகள், செயல் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இந்த இளைஞர் என்ற அந்த பருவத்திலே தான் தடுமாறி போவதற்கும் தடம் மாறி போவதற்குமான வழிவகைகள் அதிகமாகவே இருக்கின்றன. எனவே இந்த பருவ வயதிலே, இந்த காலப்பகுதியில், அந்த வயது காலப்பிரிவிலே நாங்கள் மிக முக்கியமாக இளைஞர்களாக இருப்பவர்கள் எங்களுடைய வாழ்க்கையை சரியாக தீர்மானித்து அமைத்துக் கொள்கின்ற போது அது எங்களுடைய எதிர்கால சுபீட்சமான வாழ்க்கைக்கு அடித்தளமாக மிகப்பெரியதொரு அத்திவாரமாக அமையும் என்பதில் ஐயமில்லை. அந்த வகையில் இன்று எங்களுடைய இந்த இரண்டாவது கலந்துரையாடல் பகுதி இளைஞர்களை மையப்படுத்தியதான ஒரு கலந்துரையாடல் பகுதியாகத்தான் அமையப் போகிறது. தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் இந்த இளைஞர்களை மையப்படுத்தி அவர்களை அடிப்படையாக வைத்து பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. அதில் முக்கியமாக இன்றிலிருந்து அவர்கள் ஒரு புதியதொரு வேலை திட்டத்தை ஆரம்பிக்க இருக்கிறார்கள். எனவே அது தொடர்பாகத்தான் எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக முக்கியமாக 2 பேர் வருகை தந்திருக்கிறார்கள். ஒருவர் தேசிய இளைஞர் சேவைகள் மன்ற பணிப்பாளர் குழுவினுடைய உறுப்பினர், அதே போல இலங்கை திறந்த பல்கலைக்கழக சட்ட கற்கைகள் திணைக்களத்தினுடைய விரிவுரையாளர் சட்டத்தரணி ஜனகா செல்வராஜ் அவர்கள். வணக்கம். அதே போல தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினுடைய ஊடக பிரிவினுடைய தமிழ் அறிவிப்பாளராக இருக்கின்ற சுப்பையா சிவராஜா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சரி, இப்போது இந்த இளைஞர் கழகங்களை மையப்படுத்தி அவங்களுடைய செயற்பாடுகள் அதிகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையிலே ஜனகா செல்வராஜ், நீங்கள் குறிப்பிடுங்கள். இப்போது அந்த இளைஞர் கழகங்களை மீள உருவாக்கம் செய்வதற்கான முன்னெடுப்புகளை செய்து வாரீங்க. அதுக்காக எப்படியான திட்டங்களை நீங்கள் வச்சிருக்கிறீங்க? முதலில் நீங்களும் குறிப்பிட்டிருந்தீங்க இன்றைக்கு தேசிய இளைஞர் தினம். அதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வயது சார்ந்து அந்த பிரிவுக்குள் உள்ளடங்குபவர்களுக்கும் வயது சாராமல் மனதளவில் இளைஞர்களாக இருப்பவர்களுக்கும் எமது வாழ்த்துக்கள். அதை தெரிவித்துக் கொள்கின்ற அதே சமயம் இலங்கையினுடைய தேசிய இளைஞர்கள் சேவை மன்றமானது இந்த 15 வயதிலிருந்து 29 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வயது குறிப்பிட்ட வயதில் இருப்பவர்களுக்கு தான் இந்த கழகத்தின் மூலமாக யூத் கிளப் என்பதை உருவாக்கி அவர்களை எப்படி அதன் மூலம் ஆற்றுப்படுத்துவது என்பதை ஒரு வேலை திட்டமாக செய்வதாக இருக்கிறது. முக்கியமாக பார்ப்போமாக இருந்தால் எங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டை எடுத்து பார்க்கும் போது வயது வந்தவர்களுக்கு அவர்கள் வாழ்வதற்கான ஒரு வழி இருக்கிறது. அவங்களுடைய சுதந்திரமான எண்ணங்களை தெரிவிப்பதாக இருக்கலாம், அல்லது அவர்களுக்கான அபிலாஷைகளை தெரிவிப்பதாக இருக்கலாம். எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு ஆற்றுப்படுத்துகை இருக்கிறது. ஆனால் இந்த 15 வயதிலிருந்து 29 வயது வரையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்று குறிப்பிடப்படுபவர்கள் அவருடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டுதல் என்பது அந்த காலப்பகுதியில் முக்கியமானதாக இருப்பதால் இந்த யூத் கிளப் என்பது அதற்கான முறையிலே அமைக்கப்பட்டதாக இருக்கிறது. பொதுவாக பார்க்கும் போது ஒரு அந்த காலப்பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன தேவைப்படும்? பொதுவாக நாங்கள் அவர்களுக்கான கல்வி முறைமை என்பது காணப்படுகிறது. ஆனால் அந்த கல்வி முறைமையிலே எல்லா மாணவர்களும் எப்பயுமே படிக்கக்கூடிய மாணவர்களாகவோ அல்லது பட்டதாரிகளாக ஆகக்கூடிய மாணவர்களாகவோ இருக்க மாட்டார்கள். சில நேரங்களில் சில மாணவர்கள் கலை கலாச்சாரத்திலே ஆர்வமுடையவர்களாக இருக்கலாம், சிலவர்கள் விளையாட்டிலே ஆர்வமுடையவர்களாக இருக்கலாம், சிலவர்கள் இந்த நாட்டிற்கு மிக முக்கியமான வகையிலே விவசாயிகளாகவும் கைத்தொழிலை மேற்கொள்பவர்களாகவும் கூட இருக்கலாம். அப்படி இருக்கும் போது இந்த இளைஞர்களுக்கு எது தொடர்பிலே ஆர்வம் இருக்கிறதோ அது அத்தனைக்குமான ஒரு அடிப்படை ஒரு வழிகாட்டுதலை வழங்குவதாகத்தான் இந்த யூத் கிளப் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, அந்த அடிப்படையில் இப்போது இந்த ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த இளைஞர்கள் என்பவர்கள் மிக முக்கியமானவர்கள். எங்களுடைய ஜனகா செல்வராஜ் குறிப்பிட்டது போல அவர்கள் ஒரு இளைஞர் எந்தெந்த துறை சார்ந்து மிளிர ஆசைப்படுகிறாரோ அல்லது எந்த துறை சார்ந்த திறமைகள் அவருக்குள்ளே இருக்கிறதோ அதை வளர்த்து விடுவது மிக முக்கியமான ஒரு பணி. அந்த வகையில் உங்களுடைய இந்த இளைஞர் கழக செயற்பாடுகளுக்குள் முக்கியமாக என்னென்ன விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன அல்லது என்னென்ன விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன?
உண்மையில் இன்றைய தினத்திலே இந்த வாய்ப்பினை வழங்கியிருக்கின்ற நேத்ரா தொலைக்காட்சிக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்ற வழியில் நேர் நெஞ்சங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருவரே எங்களுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தில் தேசிய ரீதியில் எங்களுடைய நாட்டின் முன்னேற்றத்துக்காக அபிவிருத்திக்காக தன்னுடைய சுயத்தையும் சேர்த்து எதிர்காலத்தில் சிறந்த திட்டங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திட்டமிடல்களுடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து இளைஞர் பரம்பரையினருக்கும் எங்களுடைய இளைஞர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாட்டின் இளைஞர்களுக்காக பொறுப்பு கூறுகின்ற ஒரு அரச நிறுவனத்தின் அதிகாரிகள் என்ற வகையிலே அந்த வகையிலே இளைஞர் கழகம் இன்றைய தினத்தில் நாங்கள் பேசுகின்ற பிரதானமான ஒரு தொனிப்பொருளாக இருப்பது இளைஞர் கழகம் தொடர்பான செயற்பாடுகள். ஆகவே இந்த இளைஞர் கழகம் என்ற செயற்பாடு இன்று நேற்று பேசப்படுகின்ற ஒரு கருப்பொருளாக இருக்கவில்லை. சுமார் 4 தசாப்தங்கள் கடந்த ஒரு செயற்பாடாக இது மாறியிருக்கிறது. உண்மையில் 1979ஆம் ஆண்டு தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் யாப்பை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த நாட்டின் ஏற்பட்டிருந்த இளைஞர் புரட்சிகளுக்கு பின்னால் எங்களுடைய நாட்டிற்கு வருகை தந்த பேராசிரியர் அரியலவி அவர்களுடைய செயற்பாட்டுக்கு ஆய்வுக்கு பின்னால் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் உருவாக்கப்பட வேண்டும். அதாவது இளைஞர்களை வழிநடாத்துகின்ற சரியானதொரு இளைஞர் அரச நிறுவனம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்ற அந்த முடிவுக்கேற்ப தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் 1979ஆம் ஆண்டினுடைய 69ஆம் இலக்க தேசிய இளைஞர் சேவைகள் மன்ற யாப்பின் மூலமாக உருவாக்கப்படுகிறது. இந்த யாப்பு உருவாக்கப்பட்ட பின்னர் நாடளாவிய ரீதியில் பல்வேறு செயற்பாடுகளில் பல்வேறு நாட்டின் அபிவிருத்திக்கு சாராத செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கான இளைஞர் செயற்பாடுகளை இளைஞர் வளத்தினை மனித வளத்தினை அவருடைய சக்தியினை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பினை தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் உருவாக்கியிருக்கிறது. இதனால் நாடு பூராகவும் பல்வேறு இடங்களில் தங்களுடைய வளங்களை தங்களுடைய பலத்தினை சரியான முறையில் பயன்படுத்தாத இளைஞர்கள் இளைஞர் கழகங்களை உருவாக்க ஆரம்பித்தார்கள். இந்த இளைஞர் கழகங்களை உருவாக்கியதன் மூலமாக பின்னர் இவை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக மாற வேண்டிய தேவை ஒன்றிருந்தது. இதன் காரணமாக 1979ஆம் ஆண்டு கேகாலை மாவட்டத்திலே அல்கம பிரதேசத்தில், அதாவது வரக்காப்புல பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட அல்கம பிரதேசத்தில் தான் முதலாவது இளைஞர் கழகம் முறையாக உருவாக்கப்பட்டது. நிவாகல் என்ற இளைஞர் கழகம் ஆரம்பத்திலே உருவாக்கப்பட்டதன் பிறகு நிவாகல் இளைஞர் கழகம் இந்த நாட்டின் முதலாவது இளைஞர் கழகமாக இன்று வரை தன்னுடைய பெயரினை தக்க வைத்திருக்கிறது. ஆகவே இந்த இளைஞர் கழக வரலாற்றின் இதுவரை பேசப்படுகின்ற முதலாவது இளைஞர் கழகமாக நிவாகல் இளைஞர் கழகம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் எங்களுடைய நாட்டிலே இளைஞர் பதிவு செய்யப்பட்ட இளைஞர் கழகங்களை கொண்டு இவை பிரதேச சம்மேளனமாக மாவட்ட சம்மேளனமாக ஏன் அதனைத் தொடர்ந்து தேசிய ரீதியில் தங்களுடைய பிரச்சனைகளை தேவைகளை எதிர்நோக்க வேண்டிய எதிர்கொள்ள வேண்டிய விடயங்கள் தொடர்பாக பேசப்பட வேண்டிய ஒரு இடமாக தேசிய சம்மேளனம், அதாவது இளைஞர் கழக இலங்கை இளைஞர் கழக சம்மேளனமாக அதனை உருவாக்கியிருக்கின்றார்கள். ஆகவே இன்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த இளைஞர் தினம் கூட 1983ஆம் ஆண்டு முதலாக இந்த மே மாதம் 23ஆம் தேதியிலே முதலாவது சம்மேளனம், அதாவது இலங்கையின் தேசிய இளைஞர்களுக்கு சம்மேளனம் பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மகாநாட்டு மண்டபத்திலே முதலாவது சம்மேளனம் நடைபெற்றிருந்தது. ஆகவே அந்த தினமாகத்தான் இந்த தினம் கொண்டாடி கொண்டிருந்தாலும் கூட இதனை முறையாக பிரகடனப்படுத்தப்பட்ட நாளாக நாங்கள் 1999ஆம் ஆண்டு குன்னாகல் மாவட்டத்திலே மாலியா பிட்டிய மைதானத்தில் நிறைவேற்றப்பட்ட இளைஞர் தின நிகழ்வில்தான் முதலாவதாக தேசிய இளைஞர் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஆகவே இந்த நாட்டின் இளைஞர்களுக்கான ஒரு தினம் வேண்டும், அவர்களுக்கான பேசப்பட வேண்டிய விடயங்கள் இருக்கிறது என அறிவிக்கப்பட்ட தேவை இன்று மட்டுமல்ல, இன்னும் எத்தனை பரம்பரை வந்தாலும் தொடரும் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை கொண்டுதான் இன்று தேசிய இளைஞர் தினத்தில் ஆரம்பித்த இந்த செயற்பாட்டினை எதிர்வரும் சர்வதேச இளைஞர் தினமாகிய ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரை நாங்கள் எதிர்கொள்ள காத்திருக்கின்றோம். நல்லது. ஜனகா செல்வராஜ், நீங்கள் குறிப்பிடுங்கள். இப்போது இந்த இளைஞர் சேவைகள் இளைஞர் கழகங்களினூடாக அதிலே அங்கத்துவம் வகிக்கின்ற இளைஞர்களாக இருக்கட்டும் அல்லது அங்கத்தவர்களாக இருக்கட்டும் அல்லது அந்த கழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கின்ற ஒரு சமூகமாக இருக்கட்டும் ஒரு பிரதேசமாக இருக்கட்டும்
அங்கே அவர்களுக்கு எவ்வாறான வரப்பிரசாதங்கள், நன்மைகள், அனுகூலங்கள் கிடைக்கப்பெறுகின்றன? இது ஒரு நல்ல கேள்வி. திரு சிவா குறிப்பிடும் போது தெரியக்கூடியதாக இருந்தது. இந்த தேசிய இளைஞர்கள் சேவை மன்றத்தின் கீழே உருவாக்கப்படக்கூடிய யூத் கிளப்ஸினுடைய வரலாறு என்ன, காரணம் என்ன என்பது. ஆனால் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரிகிறது, பல வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட இந்த யூத் கிளப்ஸ் இன்று நாடளாவிய ரீதியிலே பாரிய அளவில் இளைஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இல்லை அல்லது அறியப்பட்டதாக இல்லை. பெரும்பாலும் இது நான் இந்த பணிப்பாளர் குழுவிற்குள் சேவையாற்ற தொடங்கிய பிறகு அவதானித்த ஒரு விடயம், இது சிறுபான்மையினருக்கு மட்டும் எட்டாத ஒரு விடயமாக மாறி இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. ஈவன் பெரும்பான்மையினருக்கு இடையிலேயும் கூட அந்த கிராஸ் ரூட்ஸ் என்று சொல்வார்கள், அதாவது ஒரு சமுதாயத்திலே கீழ்நிலை மட்டத்திலே இருக்கக்கூடிய அடிமட்ட மக்களை சென்று அடையக்கூடிய ஒன்றாக இது இல்லை. இதற்கு காரணம் நான் நினைக்கிறேன், கொழும்பிலே ஒரு மட்டத்திலே இது செயற்படுகின்ற அதே சமயத்திலே இது அந்த கீழ்நிலை மட்டத்திலே இருக்கக்கூடிய மக்களை சென்றடையக்கூடிய விதத்திலே அதற்கான வேலை திட்டங்கள் எடுக்கப்படவில்லை அல்லது இதற்கான ஒரு சரியான ஒரு வழிகாட்டல் எல்லா விதங்களிலுமே மக்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கிறது. அதனால்தான் இது அவர்களை அடையாமல் இருக்கிறது. ஏன் நான் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், இதிலே இருக்கக்கூடிய வரப்பிரசாதங்களை ஒருவர் அறிந்து கொள்வாராக இருந்தால் அவர்களுக்கு தெரியும் இத்தனை வருட காலம் எவ்வாறான ஒரு வாய்ப்பை அவர்கள் தவறவிட்டு இருக்கிறார்கள். காரணம், நாட்டிலே ஒரு பாரிய அளவிலான ஒரு பணம் இதற்காக ஒதுக்கப்படுகிறது, இதற்கான ஒரு அரசு திணைக்களம் அமைக்கப்படுகிறது, இதற்கான நிறைய ஊழியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாடளாவிய ரீதியிலே இது சரியான முறையிலே மாகாணம், மாவட்டம், வலய பகுதிகள் மூலமாக கொண்டு நடாத்தப்பட்டு யூத் கிளப்ஸ்கள் அமைக்கப்படுவதாக இருந்தாலும் கூட மக்களை சென்று அடையவில்லை. ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய 15 வயதிலிருந்து 29 வயதிலே இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கலாம் அல்லது அந்த இளைஞர்களினுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம். உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ளக்கூடிய ஒரே விடயம், இந்த காலப்பகுதியில் இளைஞர்களுக்கு அதிகமான ஆற்றல் இருக்கிறது, சக்தி இருக்கிறது. அதை சரியான ஒரு விடயத்திலே நாங்கள் உள்ளே அவர்களை செலுத்த வேண்டும். அதை தான் நிறைய பேர் குறிப்பிடுகிறார்கள். நீங்கள் சரியான விதத்தில் அதை தூண்டிவிட்டால் அவர்கள் சரியான இடத்துக்கு போவார்கள். துர்திருஷ்ட விதமாக இன்று இலங்கையிலே இருக்கக்கூடிய பல தடைகள் காரணமாக அவர்கள் அந்த வாழ்க்கையை சரியாக அமைத்து கொள்ளாமல் பல நேரங்களிலே அவர்களுடைய நேரமானது சோஷியல் மீடியாவிலும் அல்லது ட்ரக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய போதை வஸ்துகளிலும் இன்றைக்கு அவர்கள் நிறைய செலவழித்து கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த யூத் கிளப்ஸிலே நீங்கள் 15 வயதிலிருந்து 29 வயதிலே இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் உள்வரும் போதோ அல்லது பெற்றோர்களும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் இந்த பிள்ளைகளை அவற்றிலே நீங்கள் சேர்ந்து கொண்டு பணியாற்றுவதற்கு இடமளிக்கும் போதோ அங்கு அவர்கள் முதலில் அதற்கு உள்ளே அவர்கள் கிராம சேவகர் நிலையங்களின் மூலமாக சென்று அந்த யூத் கிளப்ஸிலே தங்களை இணைத்துக் கொள்ள முடியும். அவர்களை இணைத்துக் கொள்வதற்கான அந்த வேலை திட்டங்களை செய்வதற்கு டிவிஷனல் செக்ரட்டரியேட் என்று சொல்லுவார்கள். இந்த பிரதேச ரீதியான பகுதிகளிலே யூத் சர்வீஸ் ஆஃபீஸர் ஒருவர் காணப்படுகிறார். இந்த ஆஃபீஸர் தான் இந்த பிள்ளைகளை இந்த கிளப்ஸிலே சேர்த்துக் கொள்வதற்கான பணிகளிலே செயற்படக்கூடியவராக இருப்பார். இலங்கையின் எல்லா பிரதேச செயலகங்களிலும் ஒரு யூத் சர்வீஸ் ஆஃபீஸர் காணப்படுகிறார். ஆகவே எல்லா கிராம சேவக நிலையத்திலும் நீங்கள் ஒரு யூத் கிளப்பை உருவாக்க முடியும், ஒன்றுக்கு மேற்பட்ட யூத் கிளப்ஸை நீங்கள் உருவாக்க முடியும். ஆகவே நீங்கள் ஆர்வப்படுபவர்களாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்களினுடைய அந்த பிரதேசத்திலே காணப்படக்கூடிய அந்த யூத் சர்வீஸ் ஆஃபீஸரை நீங்கள் கண்டறிந்து அவர் மூலமாக நீங்கள் இந்த யூத் கிளப்ஸை நீங்கள் உருவாக்கி கொள்வதாக இருக்கலாம் அல்லது அதில் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு வன்னிக்கவனு குறுக்கிடுவதற்கு ஒரு பிரதேசத்தில் அல்லது ஒரு வலயத்திற்குள் இத்தனை தான் இருக்க வேண்டும் என கட்டுப்பாடுகள் இருக்கிறது. இத்தனை வேண்டுமானவற்றையும் உருவாக்கி கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக நிறைய கிளப்ஸ் நாங்கள் நிறைய விடயங்களுக்கு உருவாக்குவதாக இருக்கும். அதே போன்றது தான் உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து நீங்கள் நிறைய கிளப்ஸை உருவாக்கி கொள்ளலாம். இப்போ நிறைய வருடங்களுக்கு முதலிலே இருந்து இது ஆரம்பிக்கப்பட்டு இருப்பது நீங்கள் வரலாறிலிருந்து தெரிந்து கொண்டீர்கள். திரு சிவா சொல்லும் போது ஏற்கனவே ஸ்தாபிக்கப்பட்ட யூத் கிளப்ஸ் இன்றும் இருக்கிறது நாடளாவிய ரீதியில் சில இடங்களிலே காணப்படுகிறது. நான் முதலிலே கூறியது போல இந்த தமிழ் பேசுகின்ற சமூகங்கள் வாழ்கின்ற இடங்களிலே அதிகமான அளவில் இந்த யூத் கிளப்ஸ் ஆரம்பிக்கப்படவில்லை. ஆகவே இருக்கக்கூடிய கழகங்கள் இந்த வருடத்திலே புதுப்பிக்கப்படுவதாகவும் புதிய புதிய கழகங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். இப்போ நான் அறிந்த வகையில் நிறைய இளைஞர்கள் இன்றைக்கு ரோட்ராக் கிளப்ஸ், லயன்ஸ் கிளப்ஸ், டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் என்று நிறைய கிளப்ஸ் அவர்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவற்றுக்கு செல்லும் போது ஒரு குடும்ப பின்னணி, அதற்கான ஒரு செல்வாக்கு பின்னணி, ஒரு வருமான பின்னணி
என்பன காணப்படுகிறது. ஆனால் இந்த பின்னணியும் இல்லாமல் உங்களுக்கு வேண்டிய ஒன்றை நீங்கள் இதன் மூலம் சென்று கொள்ளலாம். செல்லும் போது உங்களுக்கு தேவையான நீங்கள் ஒரு விளையாட்டிலே ஸ்போர்ட்ஸிலே ஈடுபடுகின்ற ஒருத்தராக இருந்தால் அதற்கான அந்த விளையாட்டு வேலை திட்டங்கள் அந்த நான் முதலிலே சொன்ன மாதிரியாக கிராம சேவகர் இடத்திலே இருந்து மேலே செல்லக்கூடியதாக இருக்கும். கலாசார விடயங்களாக இருந்தால் அல்லது கலை சம்பந்தப்பட்டதாக இருந்தால், நீங்கள் ஒரு பாடகராக இருந்தால், ஒரு பேச்சாளராக இருந்தால் அல்லது எழுதுபவராக இருந்தால் அதுவுக்கும் உங்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டு நீங்கள் மேலே எடுக்கப்படுவீர்கள். இவற்றுக்கு மேலாக உங்களுக்கு அரசியல் செய்ய வேண்டிய ஒரு ஆர்வம் இருந்தால், சமுதாயத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தால் கூட நீங்கள் அந்த நிலையிலே இருந்து கொண்டு முன்னேறி யூத் பார்லிமெண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த இளைஞர்களுக்கான பாராளுமன்றத்திலே நீங்கள் உங்களை இணைத்து கொண்டு சேவையாற்றவும் முடியுமாகவே எண்ணற்ற வரப்பிரசாதங்கள் இதிலே காணப்படுவதாக இருக்கிறது. ஒரு நல்ல விடயம் என்ன என்று சொன்னால், எப்படி வாக்களிப்பது இந்த அடிமட்டத்திலே இருந்து மேலே இருக்கக்கூடிய ஒரு முடிவை எடுப்பதாக இருக்கிறதோ அதே மாதிரி இந்த இளைஞர்களும் கூட தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலும் தாங்கள் அரசுடன் இணைந்து கொள்வதற்கும் இந்த அடிமட்டத்திலே இருந்து மேலே வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுதான் நான் பார்க்கிற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இல்லாவிட்டால் எங்கோ ஒரு மாவட்டத்திலே ஒரு கிராம சேவகர் நிலையத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு கொழும்பிலே இருக்கக்கூடிய இளைஞர் விவகார அமைச்சோடோ அல்லது இருக்கக்கூடிய தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தோடோ இணைந்து கொள்வதற்கான வேறு ஒரு வாய்ப்பு இருக்காது. நல்லது. இப்படியான நல்ல திட்டங்களை வேலைகளை செயற்பாடுகள் முன்னெடுக்கிறதுக்கு அந்த இளைஞர் கழகங்களினுடைய திட்டங்கள் அல்லது முன்னெடுப்புகள் அதனுடைய வரையறைகள் சரியாக இருக்கணும். அந்த கட்டமைப்பு அந்த வகையில் இந்த இளைஞர் கழகங்களுடைய கட்டமைப்புகளை பற்றி சுப்பையா சிவராஜா நீங்கள் சொல்லுங்களேன். உண்மையில் எங்களுடைய மன்ற பணிப்பாளர்கள் சொன்ன விடயங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உண்மையிலேயே கடந்த காலங்களிலும் எங்களுடைய இளைஞர் கழகங்கள் இருந்தது. ஆனால் சில இளைஞர் கழகங்கள் தங்களுடைய தேவை குறித்து தெரியாத, அதே நேரத்தில் தங்களுடைய எதிர்கால திட்டங்கள் குறித்து சரியான முறையில் நிலைப்பாடு ஒன்று இல்லாத நிலையிலே இடைக்காலங்களில் சரியான பலன்களை பெறாத நேரங்களில் தங்களுடைய இளைஞர் கழகங்களை செயலிழக்க செய்துவிட்டு போகின்ற காலங்கள் நிலவி கொண்டிருந்தது. ஆகவே தான் நாங்கள் புதிய சில யுக்திகளை கையாண்டு அதன் மூலமாக சிறப்பான இளைஞர் கழக செயற்பாட்டு ஒன்றினை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டத்தை தான் நாங்கள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறோம். இந்த கட்டமைப்பு பற்றி பேசும் பொழுது நாங்கள் சொல்ல வேண்டும், இன்றைய தினத்தில் தேசிய இளைஞர் தினம். இந்த தேசிய இளைஞர் தினத்தில் எங்களுடைய இளைஞர் கழகங்களை ஆரம்பிக்கின்ற செயற்பாடுகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினத்தில் நாட்டில் 14,033 கிராம சேவகர் பிரிவுகள் இருக்கின்றன. ஆகவே இந்த 14,033 கிராம சேவகர் பிரிவுகளிலே ஆக குறைந்தது ஒரு இளைஞர் கழகத்தையாவது நாங்கள் உருவாக்குவதற்கு எதிர்பார்க்கின்றோம். அப்படி உருவாக்கினாலே நாட்டில் 14,333 இளைஞர் கழகங்கள் உருவாகும். ஆகவே எங்களுடைய இலக்கு 14,033 கிராம சேவகர் பிரிவிலும் கட்டாயமாக ஒரு இளைஞர் கழகத்தையாவது உருவாக்க வேண்டியது. இரண்டாவது, நாட்டின் 337 பிரதேச செயலகங்கள் இருக்கிறது. இன்றைய தினம் 337 பிரதேச செயலகங்களிலும் கட்டாயமாக ஒரு இளைஞர் கழகம் இன்றைய மே மாதம் 23ஆம் தேதி, அதாவது தேசிய இளைஞர் தினத்தன்று உருவாக்கியே ஆக வேண்டிய கட்டாயம் நாங்கள் எங்களுடைய அதிகாரிகளுக்கு உருவாக்கி தந்திருக்கிறோம். இன்றைய நாளின் தாற்பயத்தினை உணர்ந்து இன்றைய நாளின் தேவை குறித்து சரியான முறையை விளக்குவதற்காக இன்றைய நாளினுடைய தேவையினை நிறைவேற்றிய வேண்டிய தேவையை காரணமாக அதனை நாங்கள் செய்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தை பொறுத்தவரையில் நாங்கள் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கின்றோம். நாட்டின் 25 மாவட்டங்கள், ஆனால் எங்களுடைய நாட்டின் இளைஞர்களுக்கான சேவையினை சரியான முறையில் விஸ்தரித்துக் கொள்வதற்காக இலகுபடுத்துவதற்காக கட்டமைப்பிலே நாங்கள் 26 மாவட்டங்களை, அதாவது கொழும்பு மாவட்டத்தினை நாங்கள் கொழும்பு மாவட்டம் அதோடு நகர பின்னணியினை அதிகமாக கொண்ட காரணப்படுவதனால் நகர இளைஞர் மாவட்டம் என்று 2 மாவட்டங்களாக பிரித்து மொத்தமாக 26 மாவட்டங்களாக நாங்கள் பிரித்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் மாகாண கட்டமைப்பிலே வடமாகாணத்தின் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா இப்படி 5 மாவட்டங்கள் காணப்படுகிறது. ஆகவே ஏனைய மாவட்டங்களோடு ஒப்பிட்டுக் கொள்ளும்பொழுது சேவைகள் குறைவாக வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்பதனால் அதனை 2 மாகாணங்களாக பிரித்திருக்கின்றோம். வவுனியா, மன்னார் ஆகிய 2 மாவட்டங்களை வன்னி மாகாணமாகவும் அதே நேரத்தில்
யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு ஆகிய 3 மாவட்டங்களை நாங்கள் வடமாகாணமாகவும் பிரித்திருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய நிர்வாக கட்டமைப்பு இப்படி இருக்கிறது. ஆகவே எங்களுடைய இளைஞர் சேவைகள் அதிகாரிகளின் மூலமாக இளைஞர் கழகங்களை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியும். அவர்கள் ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவிலும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இளைஞர் கழகங்களை எவ்வாறு உருவாக்குவது, எந்த வயதுக்குட்பட்டவர்கள் இளைஞர் கழகத்தின் மூலமாக உள்வாங்கப்படுவார்கள், இளைஞர் கழகத்திலே உள்வாங்கப்பட்டால் எவ்வாறான வரப்பிரசாதங்கள் கிடைக்கும், இவ்வாறு செயற்பாடுகளின் மூலமாக தேசிய நிகழ்வுகள், அது மட்டுமல்லாமல் எங்களுடைய தொழிற்பயிற்சி, தொழில் வழிகாட்டல், விளையாட்டு, கலை கலாசாரம், எங்களுடைய பணிப்பாளர் அவர்கள் சொன்னது போல உள்நாட்டு இளைஞர் பரிமாற்று வேலை திட்டங்கள், அது மட்டுமல்லாமல் சர்வதேச இளைஞர் பரிமாற்று வேலை திட்டங்கள், அரசியல் வேலை திட்டங்கள், இப்படி பல்வேறான வேலை திட்டங்களில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எங்களுடைய இந்த மாதம், வருகின்ற மாதம் ஜூன் மாதம் 1ஆம் திகதியில் ஆரம்பமாகிறது தேசிய இளைஞர் விருது வழங்கல் விழாவுக்கான போட்டிகள். இவை மாவட்ட பிரதேச மட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டு, மாவட்ட மட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டு, மாகாண மட்டத்தில் நடாத்தப்பட்டு தேசிய மட்டத்திற்கு கொண்டு வந்து போட்டியாக நடாத்தப்படும். அவற்றுக்கான விருது வழங்கல் விழாவாகவும் அது நடத்தப்படும். அது டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இது நடைபெற காத்திருக்கிறது. அதே போல விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களுக்கான வேலை திட்டமாக நாங்கள் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கின்றோம் தேசிய இளைஞர் விளையாட்டு விழாவுக்கான செயற்பாடுகள். இந்த 337 பிரதேச செயலக பிரிவுக்கும் ஒவ்வொரு விளையாட்டு போட்டி, அதே போல அதில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் தனித்தனியாக நடைபெறும். பிரதேச மட்டத்தில் நடாத்தப்பட்டு அதில் சிறந்த விளையாட்டு வீரர்களை திறமையில் நிரூபிக்கின்றவர்களுக்கான வாய்ப்புகளை நாங்கள் மாவட்ட மட்ட போட்டிகளாக நடாத்துவோம். ஆகவே மாவட்ட மட்டத்தில் 26 மாவட்டங்களுக்கான போட்டிகள் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 26 மாவட்டங்களில் சிறந்த திறமையில் நிரூபிப்பவர்களுக்கான தேசிய போட்டிகள் எங்களுடைய தேசிய மைதானங்களில், சர்வதேச மைதானங்களிலே, இளைஞர் இருக்கின்ற மைதானங்களில் நாங்கள் டிசம்பர் 21ஆம் தேதி நடாத்துவதற்கு எதிர்பார்த்திருக்கிறோம். ஆகவே இதுதான் உங்களுக்கான வாய்ப்பு. விளையாட்டுத்துறை சார்ந்த, கலைத்துறை சார்ந்த செயற்பாடுகளை நீங்கள் பங்கு பற்றிக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் சிறந்த படைப்பாளிகள் இருப்பார்கள். இலக்கியத்துறையில் கவிதை, சிறுகதை, நாவல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிர்வரும் மே மாதம் 29ஆம் தேதி ஆரம்பிக்கப்படவிருக்கின்ற எங்களுடைய பட்டாங்கல பயிற்சி மத்திய நிலையத்தில் ஆரம்பிக்கப்படவிருக்கின்ற நிகழ்வின் மூலமாக நாங்கள் அவர்களுக்கான படைப்பாளிகளுக்கு கரம் கொடுப்போம் என்ற வேலை திட்டத்தின் மூலமாக அவர்களுடைய இருக்கின்ற எழுத்து திறமைகளை, இலக்கிய திறமைகளை விருத்தி செய்வதற்கான பயிற்சி பட்டறை ஒன்று நடாத்துகின்றோம். அது மட்டுமல்லாமல் அறிவிப்பு துறையில் சிறந்த முறையில் வெளிவர எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கான சரியான நுட்பங்களுடனான, மொழி அறிவியுடனான சிறந்த பயிற்சியினை ஒன்றை 3 நாள் கொண்ட வேலை திட்டமாக இலவசமாக நடாத்துவதற்கு நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். இதுவும் ஜூன் மாதம் நடைபெற இருக்கிறது. ஆகவே இந்த காலகட்டங்களிலே புதிய அரசாங்கத்தின் புதிய தூர நோக்குடனான செயற்பாடுகள் மூலமாக இளைஞர்களை சென்றடையக்கூடிய, நேரடியாக இளைஞர்கள் இலகுவாக அணுகக்கூடிய, அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் கூட எங்களுடைய தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் சார்பாக இளைஞர்களுக்கு செயற்பாடுகள் தொடர்பாக அரச தகவல் திணைக்களத்திலே ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்றது. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் ஆரம்பத்திலே எங்களுடைய நாட்டின் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்ற விடயம், இரங்க குணசேகர் அவர்கள் சொல்லிக்கிட்டு விடயம் என்னன்னு சொன்னால், எங்களுடைய நாட்டின் எதிர்காலத்தை இளைஞர்களுக்காக உருவாக்கப் போவதில்லை. இளைஞர்களை எதிர்காலத்தை அவர்களுக்காக உருவாக்கி வைக்கப் போவதில்லை. மாறப்போகின்ற எதிர்காலத்துக்கமைய இளைஞர்களை உருவாக்க வேண்டிய பணி எங்களுடையது என்பதனை தெளிவாக அவர் நேற்றைய தினத்திலே விளங்கப்படுத்தியிருந்தார். ஆகவே இதுதான் எதிர்காலத்தில் இளைஞர் சேவைகள் மன்றம் செய்யப்படுகிறது. எதிர்காலத்தில் எவ்வாறு நாங்கள் மாற வேண்டும், எதிர்காலத்தில் சவால்களுக்கு எவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும், எதிர்காலத்தின் அபிவிருத்தி சார்ந்த விடயங்களில் எவ்வாறான அணுகுமுறைகளை, செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற தயார்படுத்தலினை நாங்கள் தேசிய இளைஞர் சேவை மன்றம் ஒரு அரசு நிறுவனம் என்ற வகையிலே எங்களுடைய அமைச்சினூடாக சேர்ந்து இதனை செய்வதற்கு முன்னெடுத்திருக்கிறோம். அதற்கான ஆரம்ப அடித்தளம் தான் இன்றைய தினம் ஆரம்பமாகிறது. நிச்சயமா நல்ல விஷயம். நல்ல பல்வேறுபட்ட திட்டங்களை முன்னெடுத்து வாரீங்க. சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், இப்போ நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து நான் இப்போ போயிட்டு ஒரு கலத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு அவங்களுக்கு உருவாகலாம். அப்படியானவங்களுக்கு நீங்கள் சொல்கிறதா என்ன சொல்லுவீங்க? எப்படி அந்த ஒரு கழகத்தை உருவாக்குறதுக்கு என்ன செய்யணுமா? ஒவ்வொரு கிராமங்களிலும் கட்டாயமாக இளைஞர் பரம்பரையினர் தனிப்பட்டவர்கள், தனித்துவமானவர்கள். ஆகவே அவர்கள் மூலமாகத்தான் ஒரு நாட்டின் மட்டுமல்ல, ஒரு கிராமத்திலிருந்து, அடிப்பட்டத்திலிருந்து தங்களுடைய அபிவிருத்தி செயற்பாடுகள் ஆரம்பிக்கின்றன. ஆகவே உங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் ஒன்றாக சேருங்கள், உங்களுடைய பலத்தினை ஒன்றாக சேர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கான ஒரு
15 வயதுக்கும் 25 வயதுக்கும் இடைப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கான தலைமைத்துவத்தினை தெரிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கான திறமைகள் என்னவென்று ஆராய்ந்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக இளைஞர் கழகத்தினை உருவாக்கி எங்களுடைய இளைஞர் சேவைகள் அதிகாரிக்கு அறிவித்து அதன் மூலமாக பதிவு செய்த இளைஞர் கழகமாக உங்களுடைய பிரதேச செயலகத்துக்குள் ஆரம்பிக்கப்பட்டதன் பிறகு உங்களுடைய திறமைகள் அடிப்படையில் நீங்களும் தேசிய மட்டத்தில் பதிவு செய்கிறது குறைஞ்சது எத்தனை அங்கத்தவர் இருக்கணும்? ஆக குறைந்தது 10க்கு மேல இருந்தால் அவர்களுடைய இளைஞர் கழகங்களை ஆரம்பிக்க முடியும். சரி, எனவே நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் இப்போவே நீங்கள் தாமதிக்காமல் உங்களுடைய பிரதேசத்திலே நீங்கள் உங்களுடைய கிராமத்திலே பிரதேச செயலகத்தை மையப்படுத்தி அங்கே இருக்கின்ற தேசிய இளைஞர் சேவை மன்ற உத்தியோகத்தரை அணுகி உங்களுடைய கழகங்களை நீங்கள் ஆரம்பித்துக் கொள்ளலாம் என்பது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. சொல்லுங்கள். இதில் குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. இந்த யூத் கிளப்ஸ் அமைத்துக் கொள்வதிலும் சில தினங்கள் காணப்படுகிறது. ஆகவே அந்த கால வரையறைக்குள் இந்த இளைஞர்கள் அவர்களுடைய கிளப்ஸை உருவாக்கி கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இன்று தேசிய இளைஞர்கள் தினம் ஆரம்பிக்கின்ற இந்த மே 23ஆம் தேதியிலிருந்து சர்வதேச தேசிய இளைஞர் தினம் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் இந்த யூத் கிளப்ஸை இலங்கை முழுவதிலும் ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறோம். சில திகதிகள் காணப்படுகிறது. அந்த கால வரையறைக்குள் தான் இவர்கள் இந்த கிளப்ஸை அமைக்க வேண்டி இருக்கிறது. நான் சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தால், இன்றைக்கு மே 23ஆம் தேதியிலிருந்து ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கிராம சேவகர் மட்டங்களிலே உங்களுடைய யூத் கிளப்ஸை அமைத்துக் கொள்ள முடியும். அதே சமயம் இந்த பிரதேச வலயங்களிலே உங்களுடைய யூத் கிளப்ஸை நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கு மே 30ஆம் தேதியிலிருந்து ஜூலை 15 வரைக்கும் நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய மாவட்ட மட்டங்களிலே அதனை உருவாக்கி கொள்கின்ற காலப்பகுதி ஜூன் 1 ஜூலை 31 வரையிலானதாக இருக்கும். இவற்றின் அடிப்படையிலே இலங்கையினுடைய அந்த முழுமையான அந்த இளைஞர்களுக்கான அந்த யூத் ஃபெடரேஷன் என்பது ஆகஸ்ட் 12ஆம் தேதி கொழும்பிலே சுகததாச விளையாட்டு மைதானத்திலே ஆரம்பிக்கப்படுவதாக இருக்கும். இதுதான் நாங்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு விடயம். நான் சுருங்க சொல்வதாக இருந்தால், இதை பற்றி குறிப்பிடுவதற்கான காலம் எங்களுக்கு இல்லை. இந்த 15 வயதிலிருந்து 29 வயதில் இருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் நீங்கள் இந்த யூத் கிளப்ஸிலே முதலில் இணைந்து கொள்ளுங்கள். பிறகு நீங்களே உங்களுக்கான இந்த சோஷியல் லைஃப் என்று சொல்வார்கள், அதை நீங்கள் இலங்கைக்குள்ளே கண்டறியக்கூடியதாக இருக்கும். இதில் அந்த இன்க்ளூசிவ்னஸ் என்கின்ற அடிப்படையிலே ஆண் பெண் நீங்கள் எந்த விதமான இன மத எந்த தடையும் இல்லாமல் இணைந்து கொள்ளுங்கள். இதுதான் உங்களுக்கான இந்த இலங்கையினுடைய யூத் டேயினுடைய மெசேஜாக இருக்கிறது. உண்மையில் ஒரு வரப்பிரசாதமான அழைப்புன்னு நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். எனவே தெளிவாக எல்லாருக்கும் விளங்கி இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். எனவே தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் முன்னெடுக்க இருக்கின்ற இளைஞர் கழகங்களை அமைப்பது தொடர்பான விடயங்களை தான் இன்றைய தினம் நாங்கள் உங்களோடு பகிர்ந்திருந்தோம். இது தொடர்பான விடயங்களை எங்களோடு பகிர்ந்திருந்தவர்கள் ஒருவர் தேசிய இளைஞர்கள் சேவைகள் மன்ற பணிப்பாளர் குழுவினுடைய உறுப்பினர், அதே போல இலங்கை திறந்த பல்கலைக்கழக சட்ட கற்கைகள் திணைக்களத்தினுடைய விரிவுரையாளர் சட்டத்தரணி ஜனகா செல்வராஜ் அவர்கள், அதே போல தேசிய இளைஞர்கள் சேவைகள் மன்றத்தினுடைய ஊடகத்துறையினுடைய தமிழ் அறிவிப்பாளர் சுப்பையா சிவராஜா, இருவருக்கும் எங்களுடைய நிலைய கலையும் சார்பிலே இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. சரி நேயர்களே, இந்த அளவோடு இன்றைய வெள்ளி வணக்கம் நேத்திர நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை தயாரிப்பாளர் ஜெயமனோடு மற்றும் டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் தொழில்நுட்ப உத்தியோகத்தவர்களோடும் விடைபெற்றுக் கொள்ளும் நான் முபாரக் மொஹிதீன். வணக்கம் நேயர்களே.